ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அதாவது பைத்தியத்தை நான் வந்து இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லைங்க. சாண்ட்ரா கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதாவது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியராக வந்து இந்த சீசன் 9 வந்துட்டு ஒருத்தர் இருக்கார். கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டி இவரெல்லாம் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னே சத்தியமாக புரிய மாட்டுது. எஃப்ஜே அதாவது நேற்று நைட் என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்துட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக வந்து இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. கிச்சன் டீமில் வந்துட்டு விஜய், பார்வதி அண்ட் எஃப்ஜே தான் இருக்கணுன்றது தெரியும். அவங்க வார்டன், இவர் அசிஸ்டன்ட் வார்டன். வார்டனுக்கு அதிகமான வேலைகள் இருக்குமா, அசிஸ்டண்ட்டுக்கு அதிகமான வேலைகள் இருக்குமா? இதில் வேறு வந்து ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு அந்த வேறு வந்து நிறைய வந்து விஜய் பார்வதி போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அழுது அதுக்கப்புறம் அதை ப்ராங்க்குன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இவர் போயிட்டு முடியாச்சுன்னு போய் படுத்துட்டார். அப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாங்க. வேலை இருக்கான்னு இல்லையான்னு கேட்டுட்டு போய் படுக்கணும். இவர் போய் படுத்துறாரு. இவங்க போயிட்டு சரி எழுப்புறதுக்கு மனசு இல்லாமல் போயிட்டு எழுப்புறாங்க. பாத்திரம் நிறையா இருக்க துளக்கலான்னு போது தூக்கத்தில் வராரு. அப்போ கமருதீன் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சார் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், இவர் போய் தூங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னவொடனே இவர் போய் அந்த பாத்திரத்தில் கையை வைக்கிறார். கமருதீன் அந்த ஒரு பாத்திரத்தை கை வைக்கும்போதே வந்துட்டு கனி வந்து சொல்லிடுறாங்க, இன்னும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை வாங்குறீங்கன்னு சொன்னோன்னா அவர் அதை விட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எழுப்ப வேண்டாம், சரி போய் தூங்கிட்டான். ஒரு மனித நேயத்தில் என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வதி அவர் எழுப்பாமே ஃபுல்லாக துளக்குறாங்க. வெரிகோஸ் வெயின் பெயின் வேறு இருக்கான். அதோட இந்த கால்வலியோட காலையிலேருந்து ஃபுல்லாக கிச்சனில் நின்றுருந்தாங்க. எவ்வளோ வேலைகள்லேருந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இதையும் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க வச்சு சுத்தமாக அவங்கள மனசாட்சி இல்லாதவங்க தான் சொல்லணும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இவர் குளித்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னும் இந்த பொண்ணு குளிக்கவே இல்லை. இன்னும் வந்து இந்த பப்பாயா கட் பண்ணி கொடுக்குறது, எல்லோரும் எழுப்புறது, காலையில் உங்களுக்கு டீ வந்துச்சா, டீ வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறது, எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் நல்லா போயிட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு நல்லா கடலை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ தான் வராரு. வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க குளிக்கிறதுக்காக முதலே போனாங்க. கனி உள்ளே போயிட்டாங்க. கனி உங்களுக்கு அடுத்தது யார், நான் போய் குளிக்கட்டுமான் போது சுபிக்ஷா குளிக்கணும்னு சொன்னாலும் சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா குளிக்கிற நேரத்தில் உட்காடுறாங்க. அப்போ தான் உட்காராங்க. அப்போ இவர் வந்தவன் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் கிண்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் ஒரு 2 பாத்திரம் மூலமாக தான் இருக்குது. அதை வந்து இவர் சொல்கிறாரு, உட்கார நேரத்தில் போய் அதை கழுவு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, டே இப்போ தான்டா உட்காந்தேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கால் ரொம்ப வலிக்குது, இதை மட்டும் நீ அப்படி பண்ணுறதுனா சைமல்டேனியஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு நான் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, அது எப்படி? அப்புறம் வந்து மொத்தமாக வந்து பாத்திரம் சேரும், அப்போ வந்து 50-50 வந்து பணம் சொல்லுவீங்க, அது இப்பயே பண்ணிங்கன்னா அந்த பாத்திரம் சேராதில்லன்றாரு. இந்த வெக்கனையே பேசுகிற அவர் நைட் அப்போ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டுலாம் போய் தூங்கணும். பெரிய இதுவாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் படுத்து தூங்க தெரிஞ்சதில்ல. அப்போ அந்த பொண்ணு வேலை செய்யும்போது உங்களுக்கு அதையும் வந்துட்டு ஏன் வந்து அமித் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக நைட்டு வந்து அவங்க பண்ணாங்கல்ல, அப்போ இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்லாம் எதுக்கு சார், அட்ஜஸ்ட்லாம் கிடையாது, ஏன் என்னை தூங்க விட்டாங்க இவங்க, எழுப்ப வேண்டியதானே அப்படின்றாங்க. கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதெல்லாம் முதல் கேட்பாங்களா? இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஒரு சில ஆட்களை வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்த சீசன் 9 இதுக்குனால தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. அதாவது ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணலாம், இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதுலேயும் இப்போ வந்துட்டு பிரின்சிபல்லேருந்து அதாவது பிரஜன், அமித், கனி எல்லாருமே நின்று கேட்குறாங்க, சரி நீ உன் பக்கம் சொல்லுப்பா அப்படின் போது இவர் அந்த அசிஸ்டன்ட் வார்டன் எப்படி பேசுவாங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அப்படி தான் கற்றுவாங்களா, லபலபலபலவும் கத்துறாரு. சரி சொல்லி முடிச்சா இருப்பா அவங்க சொல்லட்டுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பேச வராங்க. உடனே வந்து அந்த ரேப்பில் பேசுவாங்களா, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க தப்பு இல்லையா, அது இல்லைன்னு பைத்தியம் மாதிரி வளர்றாரு. அப்புறம் இவங்க நிறுத்தினோடனே அவங்கள பேச வேணா சொல்லுங்கள், நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு மெதுவாக பேசுகிறாரு. புரிஞ்சிச்சுங்க, நாங்கள் கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு அமித்தும் பிரஜனும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க சார் இவர் சொல்லிட்டாரா அப்படின்னு இவங்க வராங்க விஜய் பார்வதி. அதுக்கப்புறமா திரும்ப கத்துறாரு, பைத்தியம் மாதிரி கத்துறாரு. அவங்க அப்படி பேசுகிறாங்க, நான் திரும்ப பேசுவேன் அப்படின்ட்டு கத்துறாரு, பாடுறாரு. என்ன நடக்குது பா, ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இதையும் சகிச்சுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணு அப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ்அப் தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு வன்மத்தை கொட்டிகிட்டு தான் இருப்பாங்க, கொட்டுறவங்க கொட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தன் வந்துட்டு நெட்டையாக இருந்தால் உயரமாக இருந்தால் நெட்டையன்னுவானுங்க, குட்டையாக இருந்தால் வந்துட்டு குட்டையன்னுவாங்க, கனமாக இருந்தால் கனன்னுவாங்க, ஒல்லியாக இருந்தால் ஒல்லின்னு கலாய்ப்பாங்க. சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், சொல்கிறவன் அதே இடத்துல தான் நின்றுருப்பான். இவன் அதை கண்டுக்காமல் போகிறான் பார்த்தீங்களா, அவன் எங்கேயோ போயிடுவான். ஆரியை இப்படி தான் வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க, முத்துக்குமரன் அப்படி தான் டார்கெட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பிரதீப் அப்படி தான் டார்கெட் பண்ணாங்க, சரிங்களா, அர்ச்சனாவை இப்படி தான் டார்கெட் பண்ணாங்க. எல்லாம் எப்படி என்ன வந்தாங்கன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியாதா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அந்த பொண்ணு வெரிக்கஸ் ஒயின்னு சொல்லியும் கால் வலிக்கு சொல்லி உட்காந்துருக்கு. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே ஓபி அடிக்கிற பொண்ணு. உண்மையாக சொல்லப்போனால் அதான் போன டாஸ்க்கு முந்தின டாஸ்க்லேயே வந்துட்டு இவங்க கிச்சனில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பெரிய சண்டை வந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ வேலைகளை கொடுத்து அந்த பொண்ணு அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
காலையிலேருந்து எதுவுமே பண்ணலன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வருதுல்ல. சரி, அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ இந்த பப்பாளி கட் பண்ணது, டீ போட்டது, இதெல்லாம் யார்? எல்லாரையும் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னது யார்? இவ்வளோ விஷயங்கள் இந்த பொண்ணு பண்ணுது. ஆனால் இவர் எதையுமே பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிட்டு இங்கே வந்து இந்த சட்டியில் கிண்டுறதை வந்துட்டு ஒரு வேலையாக சொல்லிவிட்டு அப்போ பக்கத்தில் சும்மா உட்காராமல் அதை பண்ணுனா, நேற்று நீ போய் சும்மா உட்காந்துன்னு போட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டியே. இப்போ நேற்று வந்துட்டு அந்த போன வெள்ளிக்கிழமை வந்துட்டு இவங்க திவ்யா வந்து படுத்துக்கிட்டு பெருக்கண்டை வந்து குறும்படமாக போட்டு காமிச்சாங்கல்ல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு. இப்போ இவர் வந்து கம்முன்னு போய் வேலை செய்ய முடியாது, போய் படுத்துக்கிட்டார். அது போய் குறும்படமாக போட்டு காமிப்பாரா விஜய் சேதுபதி? ஏன் இந்த மாதிரி ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறான்னு சத்தியமாக புரியல. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சான ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயங்கள். இதை தொடர்ச்சியாக ஏன் பண்ணுறான்னு சத்தியமாக புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.